இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். வானக அணிகளின் ஆண்டவரே உமது இல்லம் அருமையானது. வானக அணிகளின் ஆண்டவரே உமது இல்லம் அருமையானது. தஞ்சம் புகனான் ஏங்குகின்றே தஞ்சம் புகனான் ஏங்குகின்றே உடலும் உள்ளமும் பாடின்றே. வானக அணிகளின் ஆண்டவரே உமது இல்லம் அருமையானது. குருவிகளுக்கு வீடமைத்தீர், குஞ்சுகளுக்கு உணவும் தந்தீர். குருவிகளுக்கு வீடமைத்தீர், குஞ்சுகளுக்கு உணவும் தந்தீர். குறைவில்ல தினம் பெறுவோம், குறைவில்ல அருளை தினம் பெறுவோம். குன்றின் தீபமாய் உயர்ந்திருப்ப, குன்றின் தீபமாய் உயர்ந்திருப்ப. வானக அணிகளின் ஆண்டவரே உமது இல்லம் அருமையானது. வறண்ட நிலத்தில் ஊற்றமைத்தீர், பழமைந்து நிறைவாக்கினீர். வறண்ட நிலத்தில் ஊற்றமைத்தீர், பழமைந்து நிறைவாக்கினீர். வலிமை தந்து
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 13 இறைச்சொற்றொடர்கள் 24 முதல் 30 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைக்கிறார். அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டார். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீ உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா? உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கான கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நல்லவங்களாக தான் பிறக்கிறோம், நல்லவங்களோடு தான் வளர்கிறோம். இதற்கு இடையிலும் பல களைகள் நம்முடைய மத்தியிலே உள்நுழைந்து விடுகிறது. யாரையும் குறை கூறுவதற்கல்ல, நாம் கொஞ்சம் நம்மை சுற்றி நாம் சுற்றுலா வந்தால், கவனமாக இருந்தால் இந்த களைகள் பிடுங்கி எறியப்படும். இல்லை என்றால் கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க முடியும். களைகளுக்கு தேவை 3 சுற்றுலாக்கள். சிறு குழந்தையாக நாம் இருக்கிற போது களைகள் நம்மளே அதிகமாக இருப்பதில்லை, வளர்வதில்லை. ஆனால் நாம் வளர வளர சுயநல சமூகத்தினுடைய உச்சகட்டம் நமக்குள்ளே களைகளும் நமக்குள்ளே வளர்கிறது. களைகள் வருவது இயல்பு. ஆனால் அந்த களைகளை விரட்டுவதுதான் புத்திசாலித்தனம் என்று சொல்வார்கள். ஒரு புத்திசாலி எப்படி களைகளை விரட்ட முடியும் என்பதை இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. 3 வழிகளிலே இந்த களைகளை விரட்டலாமா. ஒன்று அமைதியின் சுற்றுலா, இன்னும் ஒன்று இயேசுவோடு சுற்றுலா, ஆண்டவரோடு சுற்றுலா, இன்னும் ஒன்று ஆனந்தத்தோடு சுற்றுலா பயணிப்பது. அமைதியான சுற்றுலா. அமைதியாக இருக்கும்போது தான் நாம் நம்மை பற்றி அறிய அதிகமாக முடியும். நமக்குள்ளே இலவசமாக சுற்றுலா செல்கிறோம். இந்த இன்ப சுற்றுலா நம்மை பற்றிய முழு அறிவையும் கொடுக்கிறது. நம் களைகள் அனைத்தையும் அமைதி சுற்றுலா நமக்கு முன்னே எடுத்து வைக்கிறது. நம்மளே பல பேரும் நம்மை பற்றி தினமும் ஆய்வு செய்வதில்லை. காந்தியை மகாத்மா என்று இந்த உலகம் போற்று என்று சொன்னால் அவருடைய தின ஆய்வுதான், அமைதியாக தன்னை பற்றி ஆய்வு செய்வதுதான். நாமும் ஒரு பயிற்சி எடுத்து பார்ப்போம். தினமும் இரவு தூங்க போவதற்கு முன்பதாக ஒரு அமைதியான முறையிலே நம்மை நாம் ஆய்வு செய்து பார்ப்போம். முயற்சி எடுத்து பார்ப்போம். நம்முடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறும். 2வது, இயேசு ஆண்டவரோடு சுற்றுலா. அமைதி சுற்றுலாவில் களைகளை கவனமாக கண்டறிந்த பிறகு தியானம் மேற்கொள்ள வேண்டும். அந்த தியானம் இயேசுவோடு பயணிக்கிற அல்ல இயேசுவோடு சுற்றுலா செல்கிற வாய்ப்பை கொஞ்சம் கொடுக்கும். அதிலே நாம் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டு மன வருந்தி நல்ல ஒப்புரவு அடையாளம் செய்ய வேண்டும். நல்ல பாவ சங்கீர்த்தனம் என்று சொல்கிற ஒப்புரவு அடையாளம் நமது பாதையை நிச்சயமாக சீராக்கும். இன்று நம்மில் பல பேர் அந்த ஒப்புரவு அருளடையாளம் என்றால் ஒரு கேலி கூத்தாக மாறுவதால்தான் நம்மிலே நிறைய பேருக்கு நம்முடைய உள்ளத்திலே வாழ்க்கையிலே வளர்கின்ற களைகளை நம்மால் தூக்கி எறிய முடிவதில்லை. நேரடியாக நாங்கள் ஆண்டவர்கிட்ட பேசி நாங்கள் மன்னிப்பை கேட்போம். அதெல்லாம் நியாயம்தானே, அதில் நாங்கள் ஒன்றுமே சொல்லலை. அது நான் தப்போ சரியோன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ ஏன் உங்கள்கிட்ட ரொம்ப அமைதி இல்லாமல் இருக்குது? ஏன் நிம்மதி இல்லை, நிறைவில்லை, ஏன் மன்னிக்க மாட்டேங்கிறீங்க? அந்த கேள்வி கேட்டாலும் அமைதியாக தான் இருக்க வேண்டியிருக்கும். யாருக்கு மேலேயும் குறை சொல்லிவிட்டு நாம் ஒதுங்க வேண்டிய தேவையில்லை. ஒரு பழக்கம், ஒரு பாரம்பரியம், ஒரு அழகான பாரம்பரியம் அது. அந்த பாவ சங்கீர்த்தனம் குறையத்தான் இன்றைக்கு கொஞ்சம் பாவங்களும் அதிகமாக போகிறதோ, அமைதியின்மையும் அதிகமாக போகிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. ஒருவேளை பொய்யாக கூட இருக்கலாம். எனவே இயேசுவோடு சுற்றுலா சென்று பார்ப்போம். அமைதியாக தியானித்து பார்ப்போம். 3வது, ஆனந்த சுற்றுலா. இயேசுவோடு சுற்றுலா சென்ற பிறகு மகிழ்ச்சியின் ஆனந்தத்தின் சுற்றுலா நமக்கு நிரந்தரமாக வேண்டும். அதற்காக களைகளை விரட்ட அனுதினமும் நாம் விடாமுயற்சியோடு போராட வேண்டியிருக்கிறது. வாழ்க்கை என்பது போராட்டம் தான். எளிதான ஒன்று அல்ல. இந்த நவீன காலத்தில் முன்னாலே அப்படித்தான், இப்போ அப்படித்தான். அந்த போராட்டத்திலே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்பதுதான் உறுதி.
அது என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தது உண்டு, பல பேர் நம்மகிட்ட சொன்னது உண்டு. அப்படி விரட்டினால் தினந்தோறும் வாழ்க்கை கொஞ்சம் தித்திப்பாக இனிப்பாகத்தான் இருக்கும். இந்த சுற்றுலாக்களுக்கு நாம் செல்ல தயாரா? இனி களைகளை எப்படி பறிக்க வேண்டும் என்பதை பிறருக்கு நாம் சொல்லிக் கொடுக்க தயாரா? ஆமேன். மன்றாடுவோமாக. கொடுத்த காலங்களுக்காக, வாய்ப்புகளுக்காக, வசதிகளுக்காக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்திலே, வாழ்க்கையிலே நீ விதைத்த இறை வார்த்தைகளுக்காக, நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வளர்ந்து முதிர்ந்து உலகின் வாழ்வுக்காக நற்பை நல்கிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்கான ஆசீர்வாதங்களை தாரும். வேலை செய்ய வேண்டிய நேரங்களிலே தூங்கிவிட்டு களைகள் பெருகிய பின்பு அப்பாடா ஐயாடா என்று கூப்பாடு போடுவதை அறிவீனம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவையும், அதன்பின் களைகளை பிடுங்க முயற்சிக்கிறது மதியினம் என்பதை எங்களை புரிய வைத்தருளும். அது பயிரை அழிக்கும் செயல் என்பதையும் எங்களால் புரியக்கூடிய சூழலை எங்கள் மத்தியில் உருவாக்கும். ஆண்டவரே, நல்லதை காண்கிற நாங்கள் உடனே செய்ய, காலத்தை தாழ்த்தாமல், காலத்தை கடத்தாமல் நாங்கள் செய்ய தேவையான வழிகளை, சூழ்நிலை எங்கள் மத்தியில் ஏற்படுத்தும். ஆண்டவரே, ஆமென். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று
புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. உள்ளம் உருகி என்னை சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய். உள்ளம் உருகி என்னை சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய். வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.